Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம கணக்கம்பட்டி அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் பார்க்குறோம். உங்கள் மனதில் என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை அவர்கிட்ட கேட்டுக்கலாம். இப்போ கரண்ட்டில் நீங்கள் என்ன மனதில் நிறுத்துறீங்களோ சந்தேகம், எனக்கு இது ஏன் இப்படி இருக்குது, ஏதோ ஒரு டவுட் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு, இப்போது கரண்ட்டில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, வித்தின் 24 ஹவர்ஸில் என்ன ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது, என்ன உங்களோட டவுட் இருக்குது, அப்பா கிட்ட கேட்குறதுக்கான அந்த விஷயங்கள், சில சந்தேகங்கள்லாம் இருக்கும்ல, அப்பா கிட்ட நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அது உங்கள் மனசுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ரகசியம். அந்த ரகசியம் என்ன, அந்த ரகசியத்துக்கான முடிச்சு எப்படி அவர் கிளியர் பண்ணுறாரு, உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு, வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன நடக்க போகுது பார்த்துடலாமா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே. இந்த ரீடிங் பார்க்குறவங்க கமெண்ட்டில் அப்பாவுக்கு தேங்க் பண்ணுங்கள். குருவே சரணம் சொன்னாலும் சரி, தேங்க்யூ அப்பா அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு எப்படி அவரோட இன்ட்ராக்ட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் அவருக்கு கமெண்ட்டில் நன்றி சொல்லலாம். ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க, ஓகேவா? இதில் 2 பைல் வைக்கிறேன். குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற பெண்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கெல்லாம் கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த ஃபண்ட் நீங்கள் எப்படி கொடுக்குறது, எப்படி பண்ணுறது, அதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களோட ரிக்வெஸ்ட், இதில் இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணுறேன். எவ்ரி மந்த் ஃபுல் மூன் டேட் இருக்கு இல்லையா, அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்கு, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ப்ரேயரில் சில ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் வச்சு நான் எனர்ஜைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எனர்ஜைஸ் பண்ணப்பட்ட அந்த ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். உங்களோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுங்க, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. God bless you, குருச்சரணம். நம்பர் 1 டார்க் க்ரீன் கிறிஸ்டல், ஓகேவா? ஹீலிங் கிறிஸ்டல் இது க்ரீன் அவெஞ்சரின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இது பைல் 1. பைல் 2க்கு ஹார்ட் சக்ராக்குரிய ஹீலிங் கிறிஸ்டல் பைல் 2க்கு வைக்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே கொடுக்கும். இது ஹார்ட் சக்ரா ஹீலிங்காக யூஸ் பண்ணக்கூடிய கிறிஸ்டல், பார்த்துக்கோங்க. இது பைல் 2. இந்த 2 கிறிஸ்டலில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, சரி வாங்க. இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான, இந்த க்ரீன் அவெஞ்சரன் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். இவங்க இப்போ கரண்ட்டில் என்ன நினச்சிட்ருக்காங்க பாபா கிட்ட. இது பாபாவுக்காகவும், நீங்கள் பாபான்னு சொன்னாலும் சரி, சாய்பாபாவை சொன்னாலும் சரி, கணக்கம்பட்டி அப்பாவை சொன்னாலும் சரி, அது அவங்க 2 பேருமே இன்டர்லிங்க், 2 பேரும் ஒன்று தான். நீங்கள் பாபா வழிபாடு பண்ணுறீங்க, இன்றைக்கி வியாழக்கிழமை, பாபாவுக்கும் தேங்க் பண்ணுங்கள், கணக்கம்பட்டி அப்பாவுக்கும் நன்றி சொல்லுங்கள் கைஸ். இப்போ உங்கள் மனதில் இருக்கிற அந்த சந்தேகங்களுக்கு பாபா உங்களுக்கு என்ன சொல்கிறாரு, கணக்கம்பட்டி அப்பா உங்களுக்கு என்ன உங்களுக்கான அந்த தெளிவை கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். உங்களுக்கு 24 ஹவர்ஸில் என்ன நடக்க போகுது, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, அவங்களோட கைடன்ஸ் என்னப்பா இப்படி டப்புன்னு விழுறாங்க. உங்கள் மனதில் உள்ள சந்தேகங்களுக்கு, அந்த முடிச்சுக்கு என்ன ஒரு ரெமிடி இருக்குது, என்ன சந்தேகம் வச்சுருக்கீங்க, ஓகேவா? பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, நீங்கள் பாபா டிவோட்டீஸாக இருந்தாலும் சரி, கணக்கம்பட்டி அப்பாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். 2 பேரும் ஒன்று தான். யார் நாமத்தை சொன்னாலும் அது பரம்பொருள் ஒருத்தருக்கு போயிடும். எஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க
நீங்கள் சிங்கிளாக இருப்பீங்க, சைல்டு, அதாவது நீங்கள் ஒரு குழந்தையோட அம்மாவா இல்லை அப்பாவா அந்த மாதிரி ஒரு கிட் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த குழந்தையும் நீங்களும் இப்போ தனியாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறதா நீங்கள் வந்து பாபா கிட்டேயும் சரி கணக்கம்பட்டி அப்பா கிட்டேயும் சரி ரொம்ப வந்து உங்களோட வேதனைகளை எப்போவுமே வந்து எப்படின்னா, பாபா நீ இருக்க, ஆனால் நான் வந்து எல்லாம் இருந்தும் இல்லாமல் இருக்கேன், எல்லாமே இருக்க மாதிரி இருக்கு ஆனால் எதுவுமே இல்லை, இப்படியெல்லாம் ஒரு புலம்பல் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு அன்பு பாசம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நம்பினவங்க உங்களை வந்து ஏமாற்றிருக்காங்க. ஏன் இது நடந்தது? இதுதான் உங்களோட அந்த முடிச்சு, உங்கள் மைண்டில் இருந்த சந்தேகம். கரெக்டா? ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. ஓகேவா? இப்போ சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு இது வந்து நான் சொல்கிறேன். இது வந்து கலெக்டிவ் ரீடிங். இது வந்து இப்படி இன்ட்யூஷனில் வர வச்சு அவங்க வந்து இந்த ப்ரெடிக்ஷனை கொடுக்குறாங்க. ஹேமாவாக இருந்து ஹேமாவோட எனர்ஜியும் அவர் தான். ஓகேவா? ஆஸ் அ குருவாக தான் நான் இங்கே வந்து டீச் பண்ணுறேன். ஸோ நான் இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன இன்ட்யூஷனில் வந்ததோ அதை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். சரியா? யோசனை உங்களுக்கு இப்போ என்னென்னா, ஏதோ ஒரு ஜாபுக்காக நீங்கள் வந்து யோசிச்சுருக்கலாம், ஒரு சிலர் படிப்புக்காக யோசிச்சுருக்கலாம். இது எனக்கு வந்து நிறைவுத்தன்மையை தருமா, ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குமா, இது ஒரு சிலர் வந்து நீங்கள் ஏஜ் பார்த்திங்கன்னா பிலோ 20 ஆர் 25 இருப்பீங்க. உங்களுக்கு வந்து நிறைய தடைகள் கூட இருக்குது. அது தடைக்கு காரணம் என்னென்னா, உங்களில் சில பேருக்கு வந்து பிளாக் மேஜிக் மாதிரி தெரியுது கைஸ். உங்களோட மணி எனர்ஜி, படிப்புக்கு, இது எல்லாத்துக்குமே சேர்த்து பிளாக் மேஜிக் இருக்குது. அதாவது நீங்கள் முன்னேற விடாமல் உங்களை ஜெல்லஸ் பர்சன் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பண்ண அந்த விஷயங்கள், அதனால தான் உங்களுக்கு சில ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க. இப்போ ஒரு சிலர் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கூட இருக்க மாட்டீங்க, தனியாக இருக்கலாம். உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஒரே வீட்டில் இருந்தால் கூட வாக்குவாதம் அதிகமாக இருக்கும், தனியாக இருப்பீங்க, அந்த மாதிரியும் தெரியுது. ஒரு சிலர் வந்து இது கலெக்டிவ் ரீடிங், அதனால் நான் சொல்கிற அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு பொருந்தி இருக்குன்னா அப்போது உங்களுக்கான கைடன்ஸ். இல்லை நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் இல்லை அப்படின்னா அப்போ வந்து வேறொருத்தருக்கு கொடுக்குற மெசேஜ். அதனால் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. இவங்க வந்து கண்டிப்பாக மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருப்பீங்க, உங்களுக்கு கிட்ஸும் இருக்கும் ஒரு சிலருக்கு. நீங்கள் வந்து புதிய முயற்சிகள் செய்யலாம், ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணலாம், இல்லைனா ஒரு நம்ம இன்னொரு லைஃப் அமைச்சிக்கலாமா அப்படிங்கிற அந்த ஐடியாஸ். ஏன்னா ஏற்கனவே ஃபெயிலியர்ஸ் பார்த்த அந்த அனுபவம், அந்த வலி வேதனை பின்னாடி இருக்குது. அதனால் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது கிடையாது உங்களுக்கு. நீங்கள் வந்து இதில் பார்க்குறதுல ஒரு சிலர் முருகரோட பக்தர், தீவிர பக்தராக இருப்பீங்க. அதே மாதிரி சில பேர் வந்து கருப்பசாமி அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காட், ஒரு ப்ரொடெக்ஷன் காட், மைக்கேல் ஏஞ்சல், அந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் வழிபாடு பண்ணுறவங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு நீங்கள் மனதில் வச்சுருக்க விஷயம், நான் இதை பண்ணலாமா, எனக்கு ஒரு ப்ரப்போசல் வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் எனக்கு வருவாங்களா, என் லைஃப் இப்படியே இருக்குமா, நான் எந்த முடிவு எடுக்கணும், நான் இந்த முடிவு எடுக்கலாமா வேணாமா, நான் போகிற பாதை சக்ஸஸாக இல்லையா, நான் யோசிச்சுட்ருக்கேன் இந்த விஷயங்கள், இதெல்லாம் நான் பண்ணால் நான் டெவலப் ஆகிடுவேனா, ஃப்யூச்சரில் எனக்கு வந்து அது வந்து நல்ல க்ரோத்திங் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டெல்லாம் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் யோசிக்கிற விஷயத்தை செயல்படுத்துங்கன்னு தான் சொல்கிறாரு. ஸோ உங்கள் மனதில் நீங்கள் மனசில் போட்டு குழப்பிகிட்ருக்கீங்க இல்லையா, அந்த முடிச்சு, அதுக்கான இதையும் சொல்லிட்டாரு, அதுக்கான என்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. ரெண்டாவது அதுக்கான அந்த விஷயம், அதுக்கான பிளஸ்ஸிங்கும் கொடுக்குறாரு. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட குடும்ப உறுப்பினர்கள், இப்போ உங்கள் மகன் இல்லைனா உங்கள் கணவர் இல்லைனா உங்களோட அப்பா, அந்த மாதிரி ஒரு மெயில் எனர்ஜியோட சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. இது சில பிள்ளைகள், அதாவது அம்மா அப்பாவை பிரிஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குழந்தைகள் கூட நீங்கள் அந்த மாதிரி குழந்தைகள்னால் நீங்களாம் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களாக தான் இருப்பீங்க, அபவ் 20 அந்த மாதிரி அபவ் 15-16க்கு மேலே தான் இருப்பீங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, எனக்கு வந்து இவங்களோட சப்போர்ட் கிடைக்கணும், இதுதான் உங்களோட பிரார்த்தனையாக கூட இருக்கலாம். அப்போ எனக்கு வந்து அவங்களோட மாடல் சப்போர்ட் வேணும், எனக்கு ஒரு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாளாக இவங்களோட சப்போர்ட்ஸ் இல்லை, எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருப்பீங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? நீங்கள்
டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் ஆகி நிற்கிறீங்கன்னா நீங்கள் அந்த தெளிவான முடிவு எடுக்கலாம் நீங்கள். ஓகேவா? உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உங்கள் பேரண்ட்ஸும் நீங்களும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் பிளாக் மேஜிக்காக இருக்குது. அதே மாதிரி சில பேர் நீங்கள் வந்து செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கணும், உங்களை வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும். நான் வந்து என்னை வந்து இந்த இதிலேருந்து, இந்த டெவில் எனர்ஜிலேருந்து வெளில வர வச்சுக்கணும், ஏதோ ஒரு சம்திங் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா அதை செயல்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. நீங்கள் அந்த பாஸ்ட் லைஃப் இல்லை கரண்ட்லேயும் நீங்கள் ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நிறைவான சப்போர்ட் இல்லை, அந்த மகனோ மகளோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நபர்னால் ரொம்ப வருத்தப்படுறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணுங்கிறதுல சில பேர் வந்து அப்பா கிட்ட பிரார்த்தனை வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து கணக்கம்பட்டி அப்பாக்கிட்டையும் வேண்டியிருக்கீங்க, சாய்பாபாவையும் சில பேர் வந்து ப்ரே பண்ணுவீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படின்னா உங்களுக்கார ஒரு சோல்மேட் மாதிரி கூட தெரியுது ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ரொம்ப அன்பான ஒரு கைண்டான பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. சந்தோஷமா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க, மன உளைச்சலில் இருக்கீங்க, ஸ்லீப்லெஸ் நைட்டு, படுத்தா தூங்க மாட்டீங்க, சரியா தூக்கமே வராது, ரொம்ப நேரம் புரண்டு படிப்பீங்க, டைமிங் போயிடும். என்ன அதாவது எத்தனையோ நாட்கள் ஆச்சு, எத்தனையோ வருஷங்களாக கூட ஆச்சுன்னு சொல்லுவீங்க சில பேர் கேட்டால். தூக்கமே வர மாட்டேங்குது மேடம், அப்படியே எப்பயோ அப்படியே அந்த விடிகால டைமில் தான் அப்படி போய் தூக்கம் வருது, படுத்தெல்லாம் தூக்கம் சட்டன்லாம் வரல, இதே யோசனையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மைண்டில் ஓட்டிகிட்ருப்பீங்க. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட 7 சக்ரா ஹீலிங் மெடிடேஷன்ஸ் கிளாஸஸ் அவைலபிளில் இருக்குது. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து இந்த 7 சக்ரா ஹீலிங் மெடிடேஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்கள நம்மளோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் 7 சக்ரா ஹீலிங் மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து டீட்டெயில் கொடுங்க. உங்களுக்கு ஃபர்தர் ஃபாலோஅப்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? உங்களோட பிளாக்கேஜஸ், உங்களோட இந்த நிறைய விஷயங்கள் இதில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகேவா? இந்த அற்புதமான இந்த மெடிடேஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பயனடைங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஸோ இதுக்கு பின்னாடி இப்போ இந்த பைல் 1 சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட அந்த லைஃப் ஸ்ட்ரகிளுக்கு பின்னாடி இது மெயின் திங் என்னென்னா, சில பேருக்கு பிளாக் மேஜிக்னால் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டில், உங்களோட படிப்பில், உங்களோட வேலை வாய்ப்பில் ஸ்ட்ரகிள் இருக்குது. அதே மாதிரி சில ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, அதே மாதிரி நீங்கள் மெயிலாக இருந்தாலும் சரி, இப்போது உங்களோட இந்த பிரேக்கப்புக்கு காரணம் இந்த மாதிரி டெவில் பவர்னால் கூட அது நடந்திருக்கு. ஸோ நீங்கள் கூட ஒரு யோசனை பண்ணலாம், புதுசாக ஏதாவது நம்ம வந்து மணி எனர்ஜிக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும், ஒரு வேலையை தேடிக்கணும், இல்லை ஒரு பிஸ்னஸை பண்ணணும், இல்லை நம்மளை வந்து செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கணும், ஒரு நியூ க்ரோத்தை நோக்கி நீங்கள் வந்து பயணிக்கணும்னு நினச்சி சில யோசனைகள்லாம் வச்சுருக்கீங்க. நான் இதை செய்யலாமாப்பா, இதை செஞ்சால் எனக்கு இதில் சக்ஸஸ் கிடைக்குமா, ஏன்னா நான் நிறையவே கஷ்டப்பட்டுட்டேன், நிறையவே அனுபவிச்சிட்டேன், அது மாதிரி ஒரு சிலர் நீங்கள் இருக்கலாம். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் கூட சில பிரேக்ஸ் நடந்து நீங்கள் இப்போ வந்து செகண்டாக இப்போது எனக்கு ரிலேஷன்ஷிப்பே வேணாம்ப்பா, நான் வந்து எனக்கு வேலை கிடைச்சா போதும், எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணால் போதும், எனக்கு மணி இன்கம் வந்தால் போதும், என்னோடய ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா போதும், ஃபஸ்ட்டு திங் இதுவாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் லைஃப்பை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சக்ஸஸ், நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட பேரண்ட் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு மாடல் சப்போர்ட் கிடைக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு மனைவி ஸ்தானத்தில் இருக்கீங்க, ஒரு ஃபீமேல் எனர்ஜி இருக்கீங்கன்னா உங்கள் கணவர்கிட்டேருந்து ஒரு சப்போர்ட், அது மாதிரி ஒரு அம்மா பார்க்குறீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து உங்களோட வெற்றியை வந்து அன்பேலன்சிங் பண்ணக்கூடிய ஒரு ஜெல்லஸ் பர்சன் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலாகவும் சரி, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயும் சரி ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு சிலருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு 24 ஹவர்ஸில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒருத்தர்கிட்ட இருந்து ப்ரப்போசல் வரலாம். சில பேருக்கு வந்து திருமணத்துக்கான அந்த இது தெரியுது, அதுக்கான ஒரு முயற்சிகள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, யோசனைலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக வருவாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து நிறைய வந்து அந்த சைன் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் என்ன ராசியில் இருப்பாங்க, லக்னத்தில் இருப்பாங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க அவங்க. சரியா? இப்போது உங்களோட ஃபேமிலியில் சில ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டுருக்குது, சில ஃபீமேல் எனர்ஜி இருக்கீங்க. இதுக்கு தேர்ட் பார்ட்டி காரணம். அண்ட் ரெண்டாவது, அந்த பர்சன் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நடுவில் என்ன இதுன்னா, அவங்க வந்து கொஞ்சம் வந்து அன்பேலன்சிங்காக அந்த ட்ரிங்கிங் ஹேபிட்டு அந்த மாதிரியெல்லாம், ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல. அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் அதை பற்றி நீங்கள் கேட்க போயிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதனால் உங்களுக்கும் உங்கள் அந்த நபருக்கும் உங்கள் கணவருக்கோ ரொம்ப இதாகிருக்கு, உங்களுக்கு கிளாஷ் நடந்திருக்கலாம். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நீங்கள் வந்து ஒரு படிப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த படிப்புக்கான அந்த விஷயங்களில் ஏதோ ஒரு புதிய சக்ஸஸ், நீங்கள் இப்போ ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அதுலேருந்து உங்களுக்கு ஆல்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த ஹாப்பி மூமெண்ட்டை என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுவீங்க. மோஸ்ட் ஆஃப் கெட் டுகெதர் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுவீங்க. நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படின்னா, ஒரு சிலர் சிங்கிளாக இருக்கலாம், ஒரு சிலர் வந்து அபவ் 35 அந்த மாதிரி இருக்கீங்க, 30-35க்கு மேலே இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஆல்ரெடி ஏதாவது ஒரு லவ் ஃபெயிலியர் கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் எனர்ஜியை விரயம் பண்ணாதீங்க. 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த எமோஷ்னல் லாக்லாம் இருந்ததுன்னா உங்கள் எனர்ஜியை ரொம்ப ட்ரெயின் பண்ணணும். உங்களோட அச்சீவ்மெண்ட்லாம் பெரிய லெவல், நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுறீங்க, படிப்புக்காகவும் இல்லை ஏதாவது பிஸ்னஸ்க்காகவும் ட்ரை பண்ணுறீங்கன்னா, அந்த விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதுக்காக சில விஷயங்களை நீங்கள் ஆக்ஷனில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அதில் சில சண்டை சச்சரவுகள், உங்களை சுற்றி காசிப் பண்ணுறது, ஏதோ சம்திங் தடங்கள்லாம் வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த விஷயத்தில் அவங்களோட ஈக்குவலாக போய் நின்று சண்டையெல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் எனர்ஜி அங்கே லாஸ் பண்ணுவீங்க. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரியா? சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல திடீர் அதிர்ஷ்டம், ஒரு நல்ல ஜாப், நல்ல படிப்பு, இதெல்லாமே கொடுக்கறதுக்கு இறைவன் ரெடியாக இருக்கார். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியில் சப்போர்ட்டு, உங்கள் பேரண்ட்கிட்ட இருந்து சப்போர்ட்டு, இல்லைனா கணவர்கிட்ட இல்லை பிள்ளைங்கக்கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட்டு திடீர்னு நடக்கலாம். உங்கள் குடும்பம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகிறது, ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டம். ஒரு சிலர் லேடிஸ் அந்த மாதிரி நினைக்கிறீங்க. நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் எனக்கு அந்த இது வருது, அதிகமாக தெரியுது இதில். ஓகே, ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. கணக்கம்பட்டி அப்பாவுக்கும் சாய்பாபாவுக்கும் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் இறை வழிபாடு எந்த கடவுளை நீங்கள் வணங்கினாலும் இறை சக்தி எல்லோரும் ஒன்று தான். இன்றைக்கி குருமார்களோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த குருமார்களுக்கு நீங்கள் வந்து ஒரு குருக்கிட்ட நீங்கள் வந்து பிளஸ்ஸிங் வாங்கினாலே அவங்களுக்கு முன்னாடி இருக்க அத்தனை குருமார்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த குருக்கிட்ட போனால் இவரோட பிளஸ்ஸிங்ஸ் தான் கிடைக்கும் அப்படி கிடையாது. இதை சச்சரிதத்தில் வந்து பாபாவே நிறைய விஷயங்கள் பாபாவோட அந்த ஸ்டோரியில் சொல்லுவார். சில பக்தர்கள்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு குருமார்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் வந்து நான் வந்து இவரை எப்படி நான் குருவாக ஏற்றுக்கிறது, இவர் வேறு அவர் வேறு அப்படின்னு நினச்சி ஒரு குழப்பத்திலே அவரை சந்திக்க வருவாங்க. ஆனால் அவங்க வரும்போது ஒரு அற்புதம் செய்வார் பாபா. என்னென்னா, அவங்களோட குருவோட அந்த உருவத்தை அவங்களுக்கு ஒரு சில நிமிஷத்தில் பாபா வந்து இருப்பார் இல்லையா, பாபாவோட அந்த முகம் மறைஞ்சு பாபாவோட முகத்தில் அவங்களோட அந்த தரிசனத்தை கொடுப்பார். நானும் அவங்களும் ஒன்று தான் அப்படிங்கிறத இப்படி வந்து உணர்த்துவார், பிரசன்னத்தை காமிப்பார். அவங்க வேறு இல்லை, நான் வேறு இல்லை. அப்புறமா அவங்க உணர்ந்த பிறகு அந்த ஒரு நொடி அவங்க நம்ம குருவோட ஃபேஸ் பாபா கிட்ட தெரியுது. அப்போ பாபா வேறு கிடையாது, நம்ம குரு இப்படி பாபாவை வந்திருக்காரு அப்படின்றத அவங்க உணர்வாங்க.
அதுக்கப்புறம் பாபா கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆவாங்க. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கார். இனிமேல் பண்ணவும் இப்போ செய்வார். இப்போ கனகம்பட்டி அப்பாவை வந்து நம்மளை எல்லாரையும் வந்து ஒருங்கிணைக்கிறார். ஓகேவா? இறைவனோட வந்து ஒத்திசைவாக இருங்க. உங்களோட மனதில் இருக்க அந்த டவுட்டு கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் இப்போ பார்த்தீங்க. உங்களுக்கான பிளஸ்ஸிங்கும் அவர் கொடுக்குறாரு. ஸோ இதிலேருந்து நீங்கள் வெளில வாங்க. உங்களை சரண்டர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுற வரைக்கும் ஓகே, அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறது. ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சு உங்களோட டே டு டே வேலையை பண்ணும்போது திரும்பவும் போயிட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குது உங்களோட அந்த நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு தான் ஒரு குரு வேணுங்கிறது. இப்போ எப்படின்னா குரு வேணும் அப்படின்னு சொல்லணும்னா எங்கே மேடம் போய் நாங்கள் தேடுறது அப்படின்ட்டு கேட்குறீங்களா? உங்களுக்கு ஹீலர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சால் போய் பாருங்கள். இல்லைனா சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். சித்தர்களோட நேரடியாக பேச முடியாது அப்படின்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இப்போ இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேசுங்க. அதுதான் பெட்டர். ஏன்னா சித்தர்கள் எல்லாருமே வந்து இப்போது ஒரு சமாதி நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு உணர்த்துறதுக்கு அங்கே வந்து டீச்சராக அங்கே அந்த கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் இருக்கணும். நீங்கள் உங்களோட கேள்விகளுக்கு உங்களோட சந்தேகங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்து நீ இப்படி பண்ணால் இது சரியாக இருக்கும், இது இப்படி பண்ணாத, இப்போ இது நடத்தாத, இதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவசரப்படாத. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மா பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஒருத்தர் வந்து ஒரு நல்ல குட் கர்மா நிறைய பண்ணிவிட்டு கொஞ்சமாக 50% குட் கர்மா 50% பேட் கர்மா பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு சில தினங்களில் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அவர் பண்ணிவிடுவார். ஏன்னா உங்கள் கர்மாவை குறைப்பார். அதுக்கு சில வழிகள்லாம் உங்களுக்கு காட்டுவார். நீ இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் பண்ணுறீங்க? ஒரு சிலர் வந்து 90% கர்மா பண்ணிவிட்டு 10% தான் குட் கர்மா பண்ணியிருப்பீங்க. அப்போது உங்களுக்கு உங்களோட கர்மாவை குறைக்கிறதுக்கு டைம் எடுக்குமா இல்லையா? ஒரு ஆக்ஷன் ஒரு ரியாக்ஷன், இதுதான் பிரபஞ்ச விதி. அதனால தான் குட் கர்மாவை ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஓகேவா? சரி, அதுக்கு தான் சில நல்ல விஷயங்களை கூட நீங்கள் வந்து உங்களை அறியாமல் நீங்கள் பண்ணும் பொழுது அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் உங்களை வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். உங்களோட ஆறாவில் வந்து அது கிடைக்கும். அதுக்கு தான் சில விஷயங்களையும் நான் வந்து நம்ம சேனலில் எடுத்திருக்கேன். யாருக்காவது அந்த மாதிரி செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோட பிகினிங்லேயே கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. அதுக்கான அந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். ஏதோ கடமைக்கு ஒரு வாட்டி செஞ்சுட்டு விட்டுறதில்ல, தொடர்ந்து நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லேருந்து ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் பிரைட்டான வழிகளை அவர் வந்து கொடுப்பார். உங்களுக்கு ஏதாவது ஒரு குருமார்களுடைய அந்த வாங்கி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் பாத் சேனலில் ஆஸ் அ குருவாக உங்களுக்கு வந்து நான் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படி பேசணும் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிலர் சும்மா கால் பண்ணுறீங்க. அந்த நம்பர் வந்து ரொம்ப இப்போ ஒரு சில பேர் வந்து ரொம்ப டஃப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. இதுலேருந்து ஒரு ரெமெடி உங்களுக்கு வேணும், இதுலேருந்து ஒரு தீர்வு பரிகாரம் வேணும். இந்த பரிகாரம் நம்ம டிவைன் பாத் சேனல் மூலமாக சொல்கிற பரிகாரம் நிரந்தரமான பரிகாரம். நான் மீன் பிடிச்சு கொடுத்துட்ருக்க மாட்டேன், மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துருவேன். ஓகேவா? இதுதான் இங்கே இருக்கிற ஃபார்முலா. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் போய் ஒரு 40 நாள் 48 நாள் நான் போயிட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரேன், ஒரு ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்தேன்னா என் பிரச்சனை வாழ்நாள் ஃபுல்லாக அவர் தீர்த்துருவார் அப்படின்ட்டு. அவர் வந்து ரெடியாக தான் இருக்கார். அவரோட பிளஸ்ஸிங்ஸ் எப்பவுமே கொடுப்பாரு. ஆனால் நீ என்ன பண்ணுற? நீ என்ன ப்ளஸ் பண்ணுற மைனஸ் பண்ணுற? உன்னோட வாழ்க்கை அந்த வாழ்வியில் நீ பண்ணும்பொழுது டே டு டே லைஃப்பை நீ வந்து மீட் பண்ணும்பொழுது நீ சில சேலஞ்சஸான விஷயங்களை பார்க்கும்பொழுது அதை சமாளிக்க முடியாமல் நெகட்டிவாக போயிடுற. ஸோ உன்னோட அந்த ஸ்ட்ரகிள் நீ எந்த இடத்துல வீக் ஆகுறங்கிறத ஒரு ஆஸ் அ குரு ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரால் மட்டும்தான் அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஞானிகள் சொல்லலாம், இல்லைன்னா குருமார்கள், சித்தர்கள். அவங்க வந்து சில இன்ட்டு கொடுப்பாங்க. சித்தர்கள் நிறைய பேச மாட்டாங்க. இன்றைக்கி காலகட்டம் நாங்களாம் இவ்வளோ பேச வேண்டியதாக எங்களை பேச வைக்கிறீங்க, என்ன பண்ணுறது? பேசினா தானே உங்களுக்கு கிளியரன்ஸ் வருது, அதனால பேச வேண்டியதாக இருக்குது. இப்படி பண்ணு, இதை பண்ணாத, அவ்வளோதான். ஒரே வார்த்தை. ஃபாலோ பண்ணுறவன் பாக்கியவான், இல்லைன்னா தலையை சொரிஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். என்ன சொல்கிறாரு சித்தர், புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு? புரியுதா? நான் அப்படியெல்லாம் கூட பேசல, நான் ரொம்ப கிளியராக தான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கணும், உங்கள் தலைவிதியை மாற்றிக்கணும்னு நினச்சி அது மாதிரி ரொம்ப அந்த மாதிரி சோலுக்காக தான் அதை வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியுதில்ல, அது வந்து உங்களுக்கு யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கணும், உங்களோட இந்த கர்மாவெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும், ஏதாவது அந்த மாதிரி
ஒரு தீராத பிரச்சனைகள், இந்த பிளாக் மேஜிக் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுலேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு தீர்வு வேணும்னு நினச்சா ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் கால் பண்ணி பேசக்கூடாது. அது வாட்ஸ்அப் நம்பர், உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, இந்த டீட்டெயில் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணும், உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணுமா, இல்லைனா பிரசன்ன ஜோதிடம் வேணுமா, கிளாஸ் கற்றுக்கணுமா, அப்புறம் வந்து நான் வந்து ஃபுல் மூன் டேயில் வந்து ஒரு ப்ரேயர் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன்ல, அது பற்றின அந்த வீடியோ கூட நான் இந்த வீடியோட பிகினிங்கில் கொடுத்துருப்பேன். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா, அதுக்கு ஃபுட் டொனேஷன் பண்ணுறதுக்காக சொல்கிறீங்களா, அதை எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அப்போ தான் உங்களை வந்து நான் ஃபர்தராக ஃபாலோ பண்ணி அதுக்கான விஷயங்களை செய்ய முடியும். ஓகேவா? சரி, அதுக்கு கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் எடுக்க மாட்டேன், அதனால வருத்தப்படாதீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து நம்ம பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த லைட் க்ரீனில் இந்த ஹார்ட் சக்ராக்குரிய ஹீலிங் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு கணக்கம்பட்டி அப்பா என்ன சொல்கிறாங்க, சாய்பாபா என்ன சொல்கிறாரு பார்க்கலாமா? இந்த பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, உங்கள் மனதில் இருக்கிற அந்த கேள்விக்கு ஒரு புரிதல் இல்லாமல் விடை தேடிட்டு இருக்கீங்கல்ல, உங்களோட சந்தேகங்களுக்கு அப்பா என்ன சொல்கிறார், கணக்கம்பட்டி அப்பா என்ன சொல்கிறார், சத்குரு என்ன சொல்கிறார் பார்க்கலாம். உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கான கைடன்ஸ் ஏதாவது வச்சுருக்காரா, அதையும் பார்க்கலாம். உங்கள் சந்தேகங்களுக்கான தெளிவை கொடுக்குறார், விளக்கத்தை கொடுக்குறார். என்ன சந்தேகம் மைண்டில் ஓடிட்டுருக்கு, இந்த பைல் 2 சூஸ் பண்ணவர்கள் கொஞ்சம் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கீங்களோ? மன வருத்தம் எதனால், என்ன ஃபைனான்ஷியல்னாலேயும் இருக்குது, நீங்கள் ரொம்ப வந்து எப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி பெரிய லெவலில் எதையும் உடனே சட்டு நம்புற மாட்டீங்க. உங்களை எமோஷ்னல் ஃபூல் ஆக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப லாஜிக்கான பர்சன் நீங்கள். ரொம்ப வந்து அறிவாளின்னு சொல்லலாம், இன்டெலிஜென்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் அறிவாளி, இன்டெலிஜென்ட். இப்போ உங்களுக்கு தேவை என்னென்னா, ரொம்ப நாளாக உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடான விஷயங்கள், ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் ரொம்ப லேகிங். திருமணம் அப்படிங்கிறதுல கூட சில பேருக்கு கர்மா. ஒரு சிலர் வந்து பிரேக்கப்பில் இருப்பீங்க, ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. ஒன்று லவ் ஃபெயிலியர் ஆகி இப்போ வந்து நீங்கள் சிங்கிளாக இருப்பீங்க, இல்லைனா குடும்பத்திலேயே வந்து உங்களுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கும். எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகிட்டுருக்குது மேடம் சொல்வீங்க. அதாவது ஃபேமிலிக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது படிப்பு சம்மந்தமான விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு லேகிங். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சில நேரத்தில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஏதோ டிஸ்கஸ் பண்ணி அவங்க சொல்கிற விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஓனாக டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போது நீங்கள் கரண்ட்டில் வந்து ஒரு எல்லா விதத்திலும் ஒரு ரொம்ப அன்பான பர்சனாக இருப்பீங்க. யாராவது ஒரு உதவி கேட்டால் டக்குன்னு செஞ்சு கொடுப்பீங்க. அது மாதிரி ஒரு எப்படின்னா, ஒரு ஃபாதர் கேரக்டர், ஒரு மதர் கேரக்டரில் அவ்வளோ ஒரு கருணை உள்ளம், எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங், உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் சரி, பேரண்ட்ஸ்க்கும் சரி சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. பட் ஆனால் உங்கள் லைஃப்பில் நடந்தது எல்லாமே ஆப்போசிட். ரொம்ப படிப்பீங்க, படிப்பில் வந்து நிறைய படிப்பீங்க, படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நிறைய எல்லாத்துலேயுமே அந்த படிப்பு வந்து சில விஷயங்களை உணர்த்தும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ கூட ஏதோ ஒரு புதுசாக வந்து நீங்கள் ஃபைனான்ஸ்க்காக ஏதோ ஒரு லேர்னிங்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க. ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது.
ஒரு சிலர் வந்து மெயில் எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த விஷயம் எனக்கு சரியாக வருமா, இதில் வந்து எனக்கு முன்னேற்றம் நடக்குமா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு ஃபைனான்ஷியல் ஒரு ஃப்ரீடம் இருக்குது உங்களுக்கு. புதுசாக நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணுற அந்த விஷயத்தின் மூலமாக அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய அபேண்டன்ஸ், ஒரு நல்ல மணி இன்கம் வரவு எல்லாமே இருக்குது. அதுக்கான சைன் உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு சிலர் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி கூட ரிசீவ் பண்ணியிருக்கலாம். இல்லைனா இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் 24 ஹவர்ஸில் ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஒரு பேலன்சிங்கான மனநிலையில் இருக்க சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன ஒரு இது தெரியுமா, நீங்கள் அந்த மன வருத்தம் ரொம்ப அது உங்களை அறியாமையே வருது. ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்கீங்க, அவ்வளோ வீக்காக இருக்குது உங்களோட கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு ரெண்டுமே கொலாப்ஸ். கான்ஷியஸ்லேயும் சில நேரத்தில் ரொம்ப பயப்படுவீங்க. ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணுன்னா ரொம்ப வந்து பயப்படுறீங்க. நீங்கள் இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுற விஷயம், அது ஜாப், ஃபைனான்ஸ்க்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு படிப்பு சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஆல்ரெடி நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து குடும்ப உறவில் வந்து குடும்ப நபர்கள் கூட வந்து கொஞ்சம் மன வருத்தம், கொஞ்சம் பிரேக்கப் சிச்சுவேஷன் மாதிரி தெரியுது. கொஞ்சம் கவனம் தேவை. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் வந்து எப்போ சரியாகும், இந்த மன வருத்தம் இதெல்லாம் பேரண்ட்ஸ் கூட உங்களுக்கு எப்படி வந்து ஒத்து போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். உங்களை வந்து பேலன்சிங்காக வச்சுருக்க சொல்கிறாங்க. நீங்கள் பேலன்சிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கீங்க, ஒரு வேலைக்காக எங்கேயும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இதுவை தான் நீங்கள் நோக்கி போகிறீங்க. நீங்கள் அதை தொடர்ந்து செய்ய சொல்கிறாரு. அதை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து வித்தின் த இயர்க்குள்ளே நல்ல ஒரு இன்கம் அதில் வரும். இல்லைனா சடனாக கூட அது வந்து உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு வித்தின் த மந்த்து இல்லைனா 3 மந்த்துக்குள்ளே அந்த மாதிரி கூட அதில் ஒரு நல்ல ஒரு இன்கம் அதிகமாக ஒரு திடீர் பணவரவு. நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க. முடிஞ்ச சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா இறைவன் இந்த மாதிரி நல்ல ஒரு சோலை தேடிட்டு இருப்பார். இவங்க மூலயமா நம்ம இதை கொடுக்கும் பொழுது இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இவங்கக்கிட்ட போச்சுன்னா இந்த இன்கம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள யாருக்கோ ஒரு உதவி தேவைப்படும், இவங்க மூலயமா அதை நடத்தணுன்ட்டு அவர் பிளான் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அந்த சொசைட்டிக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்க மூலயமா போயிட்டு அது சேரணுன்ட்டு பிளான் பண்ணி தான் அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாரு. புரியுதா? அதனால் உங்களோட இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. ஹீலிங் வேணும்னா யாராவது ஹீலர்ஸ் இருந்தால் போய் பண்ணிக்கோங்க. இல்லை 7 சக்ரா ஹீலிங் வேணும்னாலும் நம்மளோட அந்த மெடிடேஷன் கிளாஸ் இருக்குது, அந்த ஃபுல் மூன் டேயில் அதில் கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோட பிகினிங்லேயே கொடுத்துருப்பேன், கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் இதுதான் அப்பா கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. இந்த செல்வ செழிப்பு, இந்த ஜாபில் ஒரு நல்ல முன்னேற்றம், என் வாழ்க்கை எப்போ சரியாகும், நான் இந்த முயற்சி பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு எப்போ நடக்கும். நீங்கள் வந்து எப்படின்னா இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப பொட்டென்ஷியலான பர்சன். ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் வந்து நீங்கள் பண்ணது எல்லாமே விரயமாயிருக்கு. நடந்தது எதையுமே உங்கள் மனசு ஏற்றுக்கல. சில பேர் ஹீலர்ஸாக கூட இருக்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க சில பேர் வந்து ஹீலர்ஸு, தெரப்பிஸ்ட்டு, டாக்டர்ஸ் அந்த மாதிரி கூட இப்போ ஒரு மற்றவங்களோட ஹெல்த்தை கவனிச்சிக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு நல்ல ஒரு ஃபீல்டில் இருப்பீங்க. அது மாதிரி ஒரு சிலர் வந்து மதர் கேரக்டரில் இருப்பீங்க. சில பேர் அந்த ஃபாதர் கேரக்டர் அபவ் 35-40க்கு மேலே இருப்பீங்க. மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருக்கலாம். உங்களோட பாஸ்ட் லைஃப்பையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அதுதான் அவர் வந்து அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மனதில் இருக்க அந்த குழப்ப நிலைக்கு காரணம் உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டை நீங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டீங்க. இது உங்கள் மனம் வந்து ஏற்றுக்கல. எது நடந்ததோ அதை ஏற்றுட்டு சரி இதெல்லாம் நடந்துருச்சு, ஓகே, நான் அடுத்தது என்ன செய்யுது, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், எது நமக்கு வந்து ஃப்யூச்சரை கொடுக்கும், அதை நோக்கி நீ வந்து நீ இப்போ எடுத்திருக்க ஒரு முயற்சியை கூட நான் உனக்கு வந்து ப்ளஸ் பண்ணி தரேன், உனக்கு பிளஸ்ஸிங் கொடுக்குறேன், நீ வாங்கிக்க. ஆனால் நீ உன்னை வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கணும். உன்னோட இந்த டிவைன் வந்து அந்த விஷயத்தை உனக்கு அலைன் பண்ணி கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்காக பல விதத்துலேயும் முயற்சி பண்ணுறாங்க. நீ இது வரைக்கும் நீ நிறைய அடி வாங்கின அதனால் என்னென்னா நிறைய பயம் இருக்குது, பதட்டம் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 2 நாள் ட்ரை பண்ணுவீங்க, 3ஆவது நாள் விட்டுருவீங்க. இல்லைனா ஒரு சரணம்
ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட 7 சக்ரா ஹீலிங் மெடிடேஷன்ஸ் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து இந்த 7 சக்ரா ஹீலிங் மெடிடேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்கள நம்மளோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் 7 சக்ரா ஹீலிங் மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து டீட்டெயில் கொடுங்க. உங்களுக்கு ஃபர்தர் ஃபாலோஅப்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? உங்களோட பிளாக்கேஜஸ், உங்களோட இந்த நிறைய விஷயங்கள் இதில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகேவா? இந்த அற்புதமான இந்த மெடிடேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணி பயனடைங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். 2 மாதம் போயிட்டு ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நின்றுடுவீங்க. அது வந்து அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கவே மாட்டுறீங்க. ஸோ இந்த நிலைப்புத்தன்மை இல்லாமல் இருந்தீங்கன்னா, கிரவுண்டிங்காக இல்லாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் கிரவுண்டிங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கப் வந்து அதாவது உங்களோட தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உங்கள் லைஃப் பிரைட்டாகும். நீங்கள் போகிற வழி வந்து உங்களுக்கு நல்ல வழி தான், நீங்கள் போகிற பாதை கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள்லாம் வந்து ஒரு எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோயின் அந்த மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல். ஆனால் இங்கே இந்த விஷயத்தில் லேகிங்கில் நிற்கிறீங்க. இதுதான் சொல்கிறார். ரொம்ப நாளாக தேடல்கள் இருந்தது மேடம் இந்த கேள்விக்கெலாம் அப்படின்னு சொல்வீங்க ஒரு சிலர். உங்களுக்கு ஏதாவது ஒரு நியூ ப்ரப்போசல் கூட வரலாம். இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறமும் ஒரு சிலருக்கு உங்களோட கொஞ்சம் எங்கேஜாக இருப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வருவாங்க. ஒரு சிலர் வந்து அபவுட் 40, 45, 50, ஒரு சிலர் அதுக்கும் கூட இருக்கலாம். மேலே ஹீலர்ஸ், மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருப்பீங்க. மற்றவங்களுக்கு கைட் பண்ணுவீங்க, டீச்சர்ஸ் அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க, சர்வீஸில் இருப்பீங்க. இப்போது கொஞ்ச நாளாக வந்து உங்களோட வேலையில் கவனம் வைங்க. நீங்கள் ஃபோக்கஸிங்கை வந்து ரொம்ப வந்து எப்படின்னா நெகட்டிவாக நடந்த விஷயத்தை ஏற்றுக்காமல் அப்படியே உங்கள் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அதை ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் கவனத்தை உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறாரு. உங்களை வந்து நீங்கள் ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கணும். இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. அது மாதிரி சில மெயில் எனர்ஜிக்கும் சொல்கிறார். நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பீங்க, நல்ல ரொம்ப அறிவாளி திறமைசாலியாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு சர்டன் முடிவெல்லாம் கூட எடுப்பீங்க. இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறமா ஒரு முக்கியமான முடிவுகள், நான் இனிமேல் வந்து என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருப்பேன், நான் எடுக்கிற இனிமேல் வந்து என்னை யாரும் வந்து பிளாக்மெயில் பண்ண முடியாது, எமோஷ்னல் ஃபூல் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. உங்களுக்கு வருத்தம் இருக்குது. டிவைன் கொடுக்குற விஷயங்களை கவனிக்க மாட்டீங்க. கண்டிப்பாக புதிய மாற்றம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற வேலையிலையும் சரி ஒரு நிரந்தர தன்மை இல்லை. ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் ஒரு நிலைப்பு தன்மை இல்லை. சில ஃபீமேல் எனர்ஜி கூட நீங்கள் வந்து சஃபர் ஆகிட்ருப்பீங்க. கொஞ்சம் நல்ல வெல் செட்டில்டாக கூட இருப்பீங்க நீங்கள். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லை. இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய சிரமப்படுறீங்க. ரொம்ப அதாவது வருத்தம். ஹெல்த்து கூட உங்களுக்கு சில பேருக்கு வந்து சில பேர் ஹாஸ்பிட்டல் விசிட் போயிட்டு வந்திருப்பீங்க ரீசெண்டாக. இல்லை இப்போ கூட பெட் ரெஸ்ட்டில் இருக்கலாம். ஏன்னா ரொம்ப மன உளைச்சல். எப்படி நம்ம இந்த லைஃப்பை லீட் பண்ண போகிறோம், எப்படி இந்த வேலையை காப்பாற்றிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சில ரிலேஷன்ஷிப்பில் கூட உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து ஒரு நல்ல உங்களோட இதுலேயே வந்து ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியஸான லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு கசின் மாதிரி, ஒரு கசின் சிஸ்டர் அந்த மாதிரி, இல்லைனா மதர் கேரக்டரில் இருக்கிறவங்களால உங்களுக்கு பிளாக் மேஜிக் நடத்தப்பட்டிருக்கு. இதுதான் ஃபெயிலியருக்கு காரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலருக்கு சொன்னேன் பிளாக் மேஜிக் இருக்குது, கொஞ்சம் நல்ல வெல் செட்டில்டாக இருப்பீங்க, ஆனாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் சிக்காக இருக்கீங்க, உங்களோட வேலையில் ரொம்ப வந்து கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு நல்ல வேலை, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இப்போது அது ஜாப் கேரியராக இருந்தாலும் அந்த ஜாபை வந்து விடாமல் அதில் நான் வந்து எப்படியாவது நான் முன்னேறி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக நிறைய போராடிட்டு இருப்பீங்க. ஆனாலும் கிரவுண்டிங்கை விடவும் முடியல, அதை தொடரவும் முடியல. அப்படி தான். அதே மாதிரி சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் லேகாக இருப்பீங்க. இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப்லேயும் அடி வாங்கியிருப்பீங்க. அதுக்கு காரணம் பிளாக் மேஜிக் தான். இப்போ நீங்கள் பிரேக்கப்பில் இருக்கீங்க, அந்த உறவால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அந்த உறவு உங்களை ஏமாற்றிருக்கு அப்படின்னா அதுக்கும் இதுதான் காரணம். உங்களுக்கு மணி லாக் ஆகிருக்கு, அதுக்கும் இதுதான் காரணம். மணி லாக், ஜாப் கேரியர், அது ரிலேஷன்ஷிப் லாஸ் ஆனது,
எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் இது வந்து உங்களை வந்து சஃபர் பண்ணிகிட்ருக்கு. சில கேள்விகள் கூட உங்களுக்கு ஏன் எனக்கு இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசனை இருக்குது. இதெல்லாம் எப்போ சரியாகும், நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், எனக்கு எப்போ நடக்கும். இது நீங்கள் கொஞ்ச நாளாலாம் பண்ணலை. மேனிஃபெஸ்டேஷன் ப்ரேயர்லாம் பல வருஷங்களாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாம் தானே? கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு நீங்கள் வணங்குற அந்த ப்ரொடெக்ஷன் கார்டு உங்களோட வேலையிலையும் சரி, உங்களோட செல்வ செழிப்புக்கும் சரி, அவர் எல்லா விதத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கார். அவரோட அந்த கைடன்ஸ்னால தான் இந்த ரீடிங்கை நீங்கள் பார்க்குறீங்க. அவரோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. அவர் உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு. நீங்கள் கூட்டு தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும். சேர்ந்து பண்ணுறது சரியா, மணி இன்கம்மை நல்லா ஈர்த்து கொடுக்கும். நீ சிங்கிளாக வந்து தனியாகவே ட்ரை பண்ணலாம், தனியாகவே எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அதை செய்யாதீங்க. அது நீங்கள் டிவைனோட அந்த எனர்ஜியை வாங்கணும். உதவி கேட்டிங்கன்னா கிடைக்கும். உதவி கேளுங்க. சில பேர் உங்களுக்கான கேட்வே ஓப்பன் ஆகுது. நீங்கள் உங்களை வந்து நீங்களாக சிறைப்படுத்திக்காதீங்க. நான் இதை தாண்டி எதுவும் செய்ய மாட்டேன், இதை தாண்டி என்னால் எதையும் யோசிக்க முடியாது, இவங்கள தாண்டி நான் போக முடியாது அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்கே தான் நிற்கணும். முயற்சியை நீங்கள் பண்ணணும். ஓகேவா? முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு லேக்லேருந்து வெளில வருவீங்க. உங்களுக்கான ஒரு வெற்றி, நிறைவான ஒரு விஷயம் ஏதோ, அதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அவர்கிட்ட ஒரு நிறைவான தன்மை. அது லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஜாப் கேரியர், படிப்புக்காக கூட இருக்கும் ஒரு சிலருக்கு. அதுக்கும் அவர் வந்து சக்ஸஸ் கொடுக்குறாரு. சில பேர் வந்து நீங்கள் ரொம்ப எப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருப்பீங்க. சில பேர் வந்து நிறையா, இப்போது நம்ம ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் அதாவது அம்மன் வழிபாடு பண்ணுறவங்களாகவும் இருப்பீங்க. இங்கே வந்து கிறிஸ்டியானிட்டியில் இருந்தீங்கன்னா மதர் மேரியை வந்து ப்ரே பண்ணுவீங்க. உங்களுக்கான ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களோட இன்ட்யூஷன் நல்லா வேலை செஞ்சிட்ருக்கு. சில பேர் வந்து முக்கிய முடிவுகள் எடுத்து வெளியில் வருவீங்க. அது உங்களோட திருமணத்துக்காக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஜாப் கேரியருக்காக ஒரு புதிய விஷயங்களை நீங்கள் வந்து ஏறெடுத்து டிவைன் மேலே ஃபுல் சரண்டர் பண்ணி நான் பண்ணுறேன், எனக்கு வெற்றியை கொடு அப்படி சொல்லி நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஆனாலும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் டவுட் இருக்குது. யார் மேலேயும் யாரையும் சட்டன்னு நம்ப மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வாங்கின அடி அந்த மாதிரி. ஓகேவா? உங்களை அப்டேட் பண்ணிக்க சொல்கிறார். நம்பு, இனிமேல் வர சைன்லாம் நான் கொடுக்குற சைனை, நான் உன் கூட இருக்கும் போது நீ இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன்னா எப்படி? இவ்வளோ நாள் எதையோ பண்ணேன், ஆனால் இப்போ வந்து நான் வந்து உன் முன்னாடி நின்று உனக்கு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது நீ எல்லா அதாவது கண்ணை கட்டி காட்டில் விட்டால் எப்படி இருக்கும்? அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்டில் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எல்லாருமே வந்து ஏமாத்துறாங்க, எல்லாருமே வந்து போய் சொல்கிறாங்க, எல்லாருமே நம்மளை வந்து சீட் பண்ணிடுறாங்கன்ற அந்த தாட்டில் இருக்கீங்க, பயத்தில் இருக்கீங்க, வார்த்தைகளை விட்டுறீங்க, கோபப்படுவீங்க. இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்க சொல்கிறாரு. எவ்வளோ கைடன்ஸ் வந்துட்டார் பாருங்க. வந்துட்டாரப்பா. இதெல்லாம் மாற்றிக்கோ, என்கிட்ட சரண்டர் பண்ணு. நீங்கள் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க, இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, இது நீங்கள் சாதாரண மக்கள்கிட்டையோ இல்லை நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் விஷயம் இது தீர்க்கப்பட மாட்டாது. நீங்கள் ஹையர் செல்ஃபோட கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கொஞ்சம் நல்ல டிவைன் பவரில் இருக்கிறவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், அவங்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதிலேருந்து நீங்கள் வெளில வரலாம். சில பேருக்கு இவரோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நியூ சேஞ்சஸ், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஆனால் டிசிஷன் மேக்கிங் நீங்கள் தான் பண்ணணும். சில பேர் ஒரு சில வெற்றி பாதைக்காகவும் நீங்கள் வந்து புதிய முயற்சிகள், அதே மாதிரி ரீயூனியனுக்காக ஏதாவது நீங்கள் வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக 24 ஹவர்ஸில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அற்புதமாக அவர் கொடுக்க போகிறார். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த விஷயங்களை நீங்கள் ஏறெடுத்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் சக்ஸஸும் கிடைக்கும். சரியா? ஸோ அறிவு தெளிவோட இவ்வளோ நாள் ஒரு லேகிங்கில் இருந்திருப்பீங்க. இந்த ப்ரிடிக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் மைண்ட் செட் அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறும். ஏன்னா என்கிட்ட அப்போ வந்து இவ்வளோ கிளியராக என்னோடய விஷயத்த சொல்லிட்டார். இனி நான் வந்து கரெக்டான முடிவு எடுக்கிறேன், நான் இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த முடிவை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தோணும். கண்டிப்பாக அதை செய்யுங்க. கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ், உங்களுக்கான ஒரு புது வேலை கண்டிப்பாக இருக்குது. ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது. அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஓகேவா?
ஒரு சில மக்கள் பைல் 1 பார்த்தவங்க பைல் 2வும் பார்க்குறீங்க. சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க. உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல நல்ல ஒரு ஷைனிங், அதாவது உங்களுக்குன்னு ஒரு பேஷனேட்டான ஒரு வேலையில் ஜாபில் இருந்துக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஆனால் மன வருத்தம் இருக்குது, லவ் ஃபெயிலியர் இருக்குது, திருமணத்தில் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு, சிங்கிள் பேரண்ட்டாக கூட இருப்பீங்க, நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, குடும்ப ஒற்றுமைக்காக நிறையா வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து புது ப்ரப்போசல் கூட வரலாம். இதை ஏற்றுக்கலாமான்ற கன்ஃபியூஷன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். எது செட் ஆகும், செட் ஆகாது. ஏன்னா சில பேருக்கு ஆழ்மன ரெக்கார்டு வேலை செய்யும், அதனால் கவனம் இருக்கட்டும். ஒன்று உங்களோட கர்மாவா பிளாக் மேஜிக்காக எதுவாக இருந்தாலும் ஒரு கிளியரன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கிளியரன்ஸ் வாங்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுறது நல்லது. இது ஒரு இன்ட்யூஷனில் வருது, அதனால சொன்னேன். ஓகேவா? ஸோ இந்த பைல் 2 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களோட கர்மாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கோ ஏதோ சம்திங் உங்களுக்கான அந்த லேகிங் இதெல்லாம் சரி பண்ணிக்கணுன்னா சரியான ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் இருக்க கிளாஸ் ரூமில் உட்காந்து படிக்கிற பிள்ளைங்க அவங்களோட சப்ஜெக்டை ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும். கிளாஸ் ரூமில் டீச்சரே இல்லைன்னா பொதுவாக போயிட்டு எழுதி வச்சுட்டு வரலாம். அவங்களுக்கு நாலேஜே இருக்காது. எத்தனை வாட்டி எக்ஸாம் எழுதினாலும் அட்டன் பண்ணி அவங்களால சக்ஸஸ் பார்க்க முடியாது. அந்த மாதிரி மிஸ்டேக் தான் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வாழ்வியலை சொல்லித்தர குரு கிடையாது. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இங்கே ரொம்ப குறைவு. ஜுனூனானவங்கள நான் கை காட்டவே, ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, யாரோ நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னா போய் தாராளமாக செஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி யாராவது இருந்தால் சொல்லுங்கள், நான் கூட சஜஸ்ட் பண்ணுறேன் நம்மளோட சேனல் மெம்பர்ஸ்க்கு. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு அது இப்படி யாரும் தெரியல அப்படின்னா டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு இருக்கவே இருக்கும். ஹேமாவாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குங்க. ஓகேவா? இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த சொசைட்டிக்கு பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாருங்கள். உங்கள் கர்மாவை குறைச்சிக்கோங்க, ப்ளஸ் கர்மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கான அற்புத வாய்ப்புகளையும் நான் வந்து சில விஷயங்கள் நம்ம சேனல் மூலமாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரீடிங்கோட பிகினிங்லேயே நான் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணி கூட உங்களோட இந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி லேக்கில் இருக்கீங்க, உங்களோட மனதின் கேள்விகள் என்ன, அதுக்கு சந்தேகங்கள் என்ன, அந்த சந்தேகத்துக்கு விளக்கத்தையும் கொடுத்து பிளஸ்ஸிங்கும் கொடுத்துட்டாரு. ஆஸ் அ குருவாகவும் உங்களுக்கு வந்து டிவைன் பாத் மூலமாக உங்கள்கிட்ட பேசுகிறாரு இறைவன். அவ்வளோதான். இறைவன் டைரெக்டாக வந்து அவரை வந்து 4ஆம் இடத்துல தான் வச்சாங்க. இறைவன் எல்லாருக்கும் வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டு இருந்தால் அவர்கிட்டயும் இவ்வளோ கேள்வி கேட்பீங்க. அதனால தான் இறைவன் வரல. இறைவன் எப்படி வராருன்னா ஃபஸ்ட்டு அம்மா அப்பா, அதுக்கப்புறம் குருவாக வராரு. குருங்கிற ஸ்தானம் முக்கியமான ஸ்தானம். அம்மா அப்பா உயிரும் உடலும் கொடுத்துட்டாங்க. அந்த ஜீவன் கரெக்டாக இந்த பிரபஞ்சத்தில் அலைவாயி சந்தோஷமாக அது வாழ்க்கையை கடந்து இந்த கடலை நீந்தி கரை சேர குரு மட்டும்தான். குருவோட கையை பிடிச்சா மட்டும்தான் அது நடக்கும். இல்லைனா நீங்கள் வந்து இப்போது இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து டெல்லிக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க. நடந்தும் போகலாம், பஸ்லேயும் போகலாம், ஃப்ளைட்லேயும் போகலாம். ஆனால் நீங்கள் கன்னியாகுமரியில் ஃப்ளைட்டை பிடிச்சிங்கன்னா 1 ஹவரில் போய்ட்டு டெல்லியை ரீச் பண்ணுறீங்க. உங்கள் மைண்ட் செட்டு ஏறி உட்காரும்போது பாசிட்டிவாக எந்த இதில் இருக்கீங்களோ அந்த 1 ஹவரில் ரொம்பலாம் அதிகமாக நெகட்டிவ் ஆகாது இல்லையா? அப்படியே நீங்கள் பாட்டுக்கு ரூமில் உட்காந்துருக்க மாதிரி இருக்க போது இறங்க போகிறீங்க, போய் 1 ஹவரில் போய் ரீச் ஆகிட்டீங்க. இதுவே சைக்கிளில் போகிறவங்களுக்கு, நடந்து போகிறவங்களுக்கு, இல்லைனா பஸ்ஸில் போகிறவங்க கண்டிப்பாக டெல்லி போய் ரீச் பண்ணுவாங்க ஒரு காலம். ஆனால் டைம் டியூரேஷன் எவ்வளோ ஆகும்? சரி, அப்படியே நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வழியில் எத்தனையோ காடுகள், மலைகள், எதிரிகள் தொல்லை, இது இத்தனையும் கிராஸ் பண்ணி போகணுன்னா கரெக்டான டெல்லிக்கு போய் சேர்ந்துருவாராங்களா? கையில் இப்போ ஒரு மொபைல் ஃபோன் ஏதாவது வச்சுருந்தா பரவாயில்ல. அந்த காலத்துலலாம் அதெல்லாம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை கடலை நீந்துவதற்கு கூட அப்படி தான். குரு என்ற அந்த ஃப்ளைட்டை பிடிச்சிங்கன்னா தான் நீங்கள் கரெக்டாக அந்த டெல்லின்ற அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். நீங்கள் வேறு வழியாக நான் இப்படி போகிறேன், டெல்லி போகிறதுக்கு பல வழிகள் இருக்குது. நடந்தும் போகலாம், சைக்கிள்லேயும் போகலாம், பஸ்லேயும் போகலாம். ஆனால் டைம் டியூரேஷன் இருக்குது. அங்கே இருக்க ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறதையும் சொல்லிட்டேன். அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை கடலும். ஓகேவா? இதுக்கு மேலே எவ்வளோ ஈஸியாக புரிதல் கொடுக்குறது? சாதாரண ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் கூட பாமர மக்களும் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயத்தில் தான் இதை வந்து நான் சொல்கிறேன்.
ஓகே, என்னால் அவ்வளோ எனக்கு அப்பா கொடுத்த அவ்வளோதான். என்னால் எவ்வளோ தூரம் எஜுகேட் பண்ண முடியுமோ நான் பண்ணியாச்சு. என்னோடய டியூட்டியை நான் முடிச்சிட்டேன். அப்புறமா ஃபாலோ பண்ணுறது பண்ணாது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, சரி. அவர் சொன்ன விஷயங்களை பாருங்கள். அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, நன்றி உணர்வாக இருங்க. முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்பிங் மைண்டை கொண்டு வாங்க. கோவப்படாதீங்க. இந்த சில விஷயங்கள்லாம் இறைவன் எதிர்பார்க்குறது பியூர் சரண்டர் அண்ட் அன்பு. அதுதான். அது இருந்தால் என்கிட்ட வாங்க. என்கிட்ட வந்து எனக்கு இது தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் சரண்டர் பண்ணுறேன். உண்மையான அன்பு, அவ்வளோதான். இது ரெண்டும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறது. அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் தலைவிதி மாறும். தட்ஸ் இட். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.